அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருள் காட்சிக்கு போகிறோங்க. சென்னை தீவுத்திடலில் எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுங்க. இங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். நெட்டில் பார்க்கும்போது கூகுளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான் போட்டுருந்துச்சு பெரியவங்களுக்கு. ஆனால் அங்கே போனால் தான் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேறு வழியில் ரிட்டன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அதனால் 60 ரூபா எல்லாருக்கும் பே பண்ணிவிட்டு 3 பேருமே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே ஒரு ஹைட்ரஜன் பிஸ்கட் சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க, அது இருந்துச்சு. அதை உங்கள் அண்ணா ட்ரை பண்ணி ஆவன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. 4 பிஸ்கட் தான் கொடுத்தாங்க. அதில் ஒன்றும் ஒருத்து கிடையாது. அதில் அந்த ஸ்மோக் வருது பார்த்தீங்களா, அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப நாள் ஆசை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவ்வளோ சீத்தில் நிறைய இடங்கள் இது கிடைக்காது. அண்ணா நகரில் ஒரு கடை இருக்குது. ஆட்டோ ஓட்டும் போது ரெகுலராக பார்ப்பேன். போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். சரி நம்ம அங்கே போய் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரிக்கிட்ட காட்டினேன். ஆண்டிகிட்ட காட்டினேன். ஆண்டியில் ஐயா சிகரெட் பிடிக்க போறியா கேட்குறாங்க. நான் என்னத்தை போய் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்குது. ஆண்டி இது சிகரெட் கிடையாது, இது ஹைட்ரஜன் கேஸ். இது அந்த பிஸ்கெட்டில் ஊற்றி கொடுத்தாங்கன்னா வாயிலேருந்து போக வரேன். ட்ரை ஐஸ் அவங்க சொல்லி அவங்க புரிய வைக்க முடியல. நான் அப்புறமா அது ஊதி காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுட்டாங்க, ஓ இது ஐஸ் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கடிச்சு பார்த்தாங்க. ஐயோ வாயிலெல்லாம் ஒட்டுது, நான் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. க்ளோரிக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். 3 பிஸ்கெட் தாங்க. 3 பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு, அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு அதை ஊற்றி கொடுத்தாங்க. 50 ரூபா. 50 ரூபா அதிகம்தான், இருந்தாலும் இது வெளியே கிடைக்காது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா ஈஸியாக இருக்கு போகணும். இங்கே பாருங்கள் ஆண்டியோட ரியாக்ஷனு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்மளுக்கு ஒரு அனுபவம் தேவைன்னா அதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஏற்கனவே சாம்க்கு ஒரே இருமல். இதை சாப்பிட்டுட்டு சரியான இருமல் வீட்டில். ஜோசப்பெல்லாம் பயந்துட்டான். ஆனால் இருமிட்டே இருக்கீங்க, டானிக்கை கொடுங்க, டானிக்கை குடிங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்ட்டு சாம்கே ஜோசப் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு அந்த கேம்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போனால் 2 பேர் கடலை போட்டுக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக போயிட்டு கேட்டுருந்தோம், வா அது கேம் எவ்வளோவா அது எவ்வளோட்டு. ஒருத்தரும் மதிக்கலை, அவங்க பாட்டு பேசிக்கிறாங்க. சரி அப்புறம் கேட்டோம், 40 ரூபா கேம்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். 40 கிலோமீட்ரு. 40 ரூபா கேமுக்கு கொடுத்து போகக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு வின் பண்ணால் அவங்க கொடுக்க போகிற கிஃப்ட் வெறும் 10 ரூபா கீச்சேன்னு தான் சொன்னாங்க. அப்போ அது யூஸ் இல்லைன்னு அப்படி வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் கிட்ஸ் எல்லாம் விளாடுறது, அதுக்கப்புறமா நிறைய எனக்கு எப்போயுமே அந்த ஜம்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது இருக்கவே இருக்காது. அது இப்போ புதுசாக அதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பொருள் காட்சி என்னென்னா சம்மர் கோடைக்காலம் கொண்டாட்டம்னு போட்டிருக்காங்க. அதாவது கோடைக்காலம் கொண்டாட்டம், அவ்வளோதாங்க. இது ஜனவரி மாதம் போடுவாங்களே, அப்போ போடும்போது நிறைய கடைகள் இருக்கும். இங்கே கடையே இல்லை. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய் கடை, ஒரு ட்ரெஸ்ஸு கடை, அதுக்கு அடுத்தது 10 ரூபா 20 ரூபா பொருள் கடை, அதுக்கு அடுத்தது இந்த ஜிகில், அதுக்கு அடுத்தது 3D எஃபெக்ட் அப்படிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் டப்பா கடை தான். அப்புறம் நேற்றா டப்பா கடையில் போயிட்டு வந்தோம்ல. க்ளோரி ஆண்டிக்கிட்ட ஆச்சி கடையை காட்டாமல் கூட்டு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஆச்சி கடை இங்கே இருக்குது. அதை காட்டாமல் மறைச்சி கூட்டு போகுது. நம்ம போய் மாட்டி விடுவோம். ஆண்டி அங்கே பாருங்க, ஆச்சி மசாலா. அது தெரியாமல் உங்களை கூட்டு வருது வேணும்னு இந்த பக்கம். வேணும்னு இந்த பக்கம் கூட்டு வந்துருக்கு. அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு.
ஆச்சி மசாலா பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து அந்த தீவுத்திடலில் வந்து அந்த ஸ்டால் போடுவாங்க. 2 வருஷம் கொரோனாவால் கேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஆண்டியை கூப்பிட்டு போகும்போது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே வெளியே இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாமே ஆண்டியை பிடிச்சி ஆண்டி இது வாங்கிக்கிங்க அதை வாங்கிக்கிங்கன்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மசாலாலாம் வாங்க போகல, அவங்க டப்பா வாங்க போயிருக்காங்க. எந்த டப்பா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எந்த மசாலாக்கு எந்த டப்பா ஃப்ரீயாக கொடுப்பாங்க எல்லாம் பார்த்து எதுக்கு எது லாபம்னு பார்க்கறதுக்கே 1 hour ஆகிடுச்சுங்க. நான் கூட எவ்வளோ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் அது உண்மையாகவே அங்கே வாங்கின லாபம் அது வந்து நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் அதை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் பற்றி பார்த்து நான் இவங்களை ஆச்சி அந்த இதுக்குள்ளே விட்டுட்டு அந்த அப்பளம் போடுவாங்க பார்த்திங்கன்னா அங்கே போயிருந்தோம். டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பெருசாக வரும். அதை எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் நான் என்னை பார்த்தோன்னே அப்பளமே போடல, வெயிட் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு தான் அப்பளம் போட்டார். நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே போய் வாங்குறது வந்து ரொம்ப விலை கம்மி தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சாதாரணமாக ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை, அதுக்கடுத்து சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய மாலில் இருக்கிற இடத்துலலாம் இது மாதிரி ஆஃபர் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆச்சி கம்பெனி வந்து இதுக்காகவே டெடிக்கேட்டாக அவங்க வந்து தீவுத்திடலில் அவங்க விளம்பரத்துக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால நிறைய ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நெய், அதுக்கு அடுத்தது எழுத்து மீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஊறுகாய், அதுக்கு அடுத்தது இந்த சாப்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, மிக்சட் பேஸ்ட், அதெல்லாமே நிறைய அவங்க வச்சுருந்தாங்க. நிறைய வகைகளும் இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு இன்னும் வராத நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே சில விஷயங்கள்லாம் கிடைக்காது. இனிமேல் தான் அது இன்னும் கடைங்களுக்கு நம்மளோட சூப்பர் மார்க்கெட்லாம் வரப்போகுது. அந்தமாரி விஷயம்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 200 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின் கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட நாங்கள் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்போவும் எங்களுக்கு 3 ஸ்பின் தான் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஸ்பின்னில் பார்த்திங்கன்னா க்ளோரி பார்த்திங்கன்னா பாதாம் மில்க் வின் பண்ணிட்டாங்க. பாதாம் மில்க் வின் பண்ணாங்க பாருங்கள். நம்ம 1000 ரூபாய் கொடுத்தா அந்த பையன் ஒன்றுமே கொடுக்கல, அவன் மட்டும் சுற்றிட்டு இருக்கிறான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இதை யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அவங்க வந்து சொல்லலை 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலே ஒரு வாட்டி சுற்றலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மாற்றி சொல்கிறாரு. இது மட்டும் தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல என்னால். சரி ஓகே, வர லாபம்னு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் 150 ரூபா கிட்ட ஏதோ லாபம் போல், அதையும் பற்றி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் போகும்போது அப்படி ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக கேட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம அந்த கேம் விளாண்டு பார்த்திங்களா ஸ்பின் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களை மாதிரி அரைகுறையாக போயிட்டு நஷ்டத்துக்கு நம்ம வரக்கூடாது. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா கடைங்க உலகமே அழிஞ்சு போனாலும் இந்த 10 ரூபா கடை மட்டும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் உள்ளே போன வச்சுங்க எல்லா பொருளும் 10 ரூபா தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். பேசிக் சில பொருள்லாம் 10 ரூபா அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஒரு காலத்தில் வந்து இருந்தது எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நிறைய இடங்களில் இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ வெறும் 10 ரூபா பொருள் மட்டும் வைக்கிறது கிடையாது. கொஞ்சம் அதிகமான ரேட்டான பொருட்கள்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா மக்களை எல்லா விதத்துலையும் கவர் பண்ணல, அது மாதிரி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் சில பொருட்கள் 10 ரூபா. அதுலேயும் ஆண்டி பார்த்திங்கன்னா அதையும் விடவே இல்லைங்க. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து டயர்டாகி போயிட்டோம். அவங்க உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு தெரில, ஒன்று கூட எடுக்கல, சும்மா சுற்றிட்டே வந்துனுக்குறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த மசாலா தான், அது மட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது நான் வந்து ரொம்ப விரும்பி எடுத்த ஷாட். ஏன்னா இது எல்லா கண்ணாடியிலுமே எல்லா ஃப்ரேம்லையும் நான் தேடுறேன், அதனால் விரும்பி எடுத்தேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இதுமாதிரிலாம் காட்டுவாங்க. எல்லா கண்ணில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் முகலாம் தெரியும். இதுமாதிரி இப்போதைக்கு இந்த சீனில் நான் தான் ஹீரோ, வேறு யாரும் ஹீரோ கிடையாது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, அதுக்கடுத்தது 50 ரூபா, 70 ரூபா, நிறைய ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. 10 ரூபாய்க்குன்னு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அங்கே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. வேணால் சொல்லிக்கலாம் பேரை மட்டும் 10 ரூபா கடை அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து 2 பொருள் வாங்கினாங்க, நானும் பொருள் வாங்கினேன். நான் வந்து ஷாப்பிங் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நாங்கள் காட்டுறோம். ஏன்னா அந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். அம்மா வச்சு நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக உங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கடைகள், இந்த 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா பொருள் கடைகள் மட்டும் ஒரு 3-4 கிட்டே இருந்துச்சு. வேறு எந்த கடையுமே இல்லைங்க. அதுலேயே வந்து ஜெராமிக், அதுக்கடுத்தது கிளாஸ் எல்லாமே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து ஒரே காமெடி தான், அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. காசெல்லாம் காலி ஆகிடுச்சு, அதான் உண்மை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் மேட்ஸ், அப்புறமா ஸ்க்ரீன் எல்லாமே விற்றாங்கங்க. அதெல்லாம் விலை வந்து கேட்க போனோம். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லணுன்னா மீஷோலேயே ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் மீஷோலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் ரேட்டு மட்டும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் நான். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் கடை கோபி மஞ்சூரியன். இதை பற்றி சாம் சொல்லுவாங்க. கோபி மஞ்சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட தீவுத்திடலில் ஹீரோ. ரொம்ப சின்ன ஸ்டால் தான் அங்கே போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும்.
ஏன்னா இந்த கோபி மஞ்சூரியன் இது நீங்கள் விட்டிங்கன்னா வேறு எங்கேயும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயும் வாங்க முடியாது. இவங்ககிட்டே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து சேரும். இதை பற்றினா நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஆனால் இந்த கோபி மஞ்சூரியன் தான் இந்த ஸ்டால்லே ஒரு ஹீரோ அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்களாம் வந்து சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருங்களும் எது வேணால் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அதுதான். ஆனால் இங்கே ஒரு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா 105 ரூபா சொல்லிட்டு ஒரு டப்பா வாங்கியிருந்தோம் கோபி மஞ்சூரியன். ஆனால் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா ஆண்டிக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அவங்க இப்போ தான் முதல் வாட்டி அதை பார்க்குறாங்களாம். கோபி மஞ்சூரியன்னா என்னதுன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு. கோபி மஞ்சூரியன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. அவங்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அதை பார்த்தாங்க. வழக்கமாக அவங்க இனிமேல் திறந்துருக்க பொருள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப சுத்தம் பார்த்துட்டு சாப்பிட மாட்டாங்க. எப்படி சாப்பிட்டான்னு எனக்கே தெரில. எடுத்து சாப்பிட்டாங்க, அதுக்கு சாப்பிட்டுருக்காங்க. க்ளோரி ஒரு பக்கம் இதை பாருங்க, வாயில் போட்டு அரைன்னு அரைச்சிருக்காங்க 2 பேருமே. நான் வந்து சொல்லிட்டு எடுக்காதவா அந்த அக்காவை நல்லா இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே போய் சொன்னால் தானே 4 பேரும் கடைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலில் போய்ட்டு பால் வந்து 40 ரூபா கொடுத்து போடணுமா, க்ளோரி சும்மா போட்டு திட்டு வாங்கிட்டு ஓடி வந்துடுச்சு. கோபி மஞ்சூரியன் கடையில் அந்த அக்கா இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் மலர். அவங்க வந்து நல்லா பேசினாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க சொன்னாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் எங்கே கோபி மஞ்சூரியன் வாங்கினாலும் நல்லாவே இருக்காது, சான்ஸே கிடையாது. இந்த பிராண்டு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ நிறைய பிராண்டட்ஸில் வந்து கோபி மஞ்சூரியன் கொண்டு வராங்க, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இங்கே வந்து போய் வாங்கிக்கலாம். நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அது எப்படி வாங்கணும், ஆன்லைனில் எப்படியெல்லாம் வாங்கணுன்ட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்தது ஒரு அங்கிள் பார்த்துருப்பீங்க. அந்த அங்கிள் நாங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி ட்ரெஸ் வாங்கிக்கோங்கன்னு குருத்தி எடுத்து காட்டிகிட்டே இருந்தார். நான் சொன்னேன் ஐ டோன்ட் லைக் திஸ் குருத்தி அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் பேசினேன். அப்போ பலோஷாக இருக்குது வாங்க அப்படிலாம் சொன்னார். ஆனாலும் நம்மளுக்கு செட் ஆகலைங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த கேஜெட் அது மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு பல்லி ஒலிப்பான் இருக்கான்னு கேட்டால் பல்லி ஒலிப்பான் இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறது, நம்ம அதில் லிக்விடு ஊற்றிட்டு நம்ம வந்து சாதாரணமாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிற மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து 50 ரூபா ஒரு கடையில் சொன்னாங்க, ஒரு கடையில் 40 ரூபா சொன்னாங்க. ஆனால் இதை விட நல்லா பிராண்டாகவே சூப்பராக திக்காக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால சரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்னு நாங்கள் வந்து விட்டுட்டோம். ரொம்ப என்ன சொல்லணும்னா ஒரு 1000 கடை இருக்கிற இடத்துல ஒரு 200 கடை இருக்குது, அவ்வளோதான். அப்படி தான் ஒரு கான்செப்ட். ஏன்னா இது கோடைக்காலம் கொண்டதுனால சும்மா போடணுன்னு கடை விருப்பப்படுறவங்க மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த க்ளீனிங் ஐட்டமெல்லாம் நிறைய ஆஃபரெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே. அப்புறமா மூலிகை அதெல்லாம் விற்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க வச்சுங்க, நீங்கள் தீர்த்தலில் இருக்க அவங்கள நம்பி கூப்பிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு கடைலாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது, அவங்களுக்கு இது மாதிரி விளையாட்டுலாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கூப்பிட்டு போனீங்கன்னா சும்மா வெறுங்க விசிட்டு தயவுசெய்து போகாதீங்க, நல்லா கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கும் தேவையான பொருளாக அங்கே கிடைக்கும். மளிகை சாமான் முதல் கொண்டு இதுமாரி சின்ன ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து தீவுத்திடலில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் தீவுத்திடலில் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கோபி மஞ்சூரியன் சொன்னேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஊறுகாய், அது வந்து அந்த ராஜஸ்தானி ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் தான் கிடைக்கும். அது நான் அந்த வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக வந்து இப்போ தீவுத்திடலில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சென்னை குற்றாலங்கிறது நீங்கள் இப்போ அந்த குற்றாலத்தில் குளிக்கல முடியாது. பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட் இருக்குது, அங்கே 2-3 தலைகள் தெரியுது பாருங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் விளையாட்டுருக்காங்க. லேடிஸ் ஜென்ஸு நிறைய பேர் எல்லாருமே விளையாட்டுருந்தாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்னோ அந்த பனி விளையாட்டு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது இருக்குது. அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் அது 2க்குள்ளேயும் நம்ம போக மாட்டோம். டிக்கெட்லாம் கம்மி தாங்க, 50 ரூபா 40 ரூபா தான். போயிருக்கலாம், பட் ஏற்கனவே நம்மளுக்கு தொண்டை இழுத்துட்ருக்கு. அதனால் அந்த சைடு சும்மா போய் எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். க்ளோரியா ஆண்டி பார்த்திங்கன்னா ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு போயிட்டு வந்தேன். அதனால் இங்கேருந்து நான் போகும்போது எடுத்த ஷாட் தான் இது பார்க்குறதுக்கே நம்ம ஒரு சினிமா பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்தது. அம்மாவுக்கு ஒரே ஒரு வருத்தவங்க, ஒரு 2000 ஒரு 3000 4000 அதாவது மினிமம் 5000மாவது கொண்டு வந்துட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு போகணுமா நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒட்டகம் இருந்துச்சு. ஒட்டகத்தை வந்து எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரில. ஆனால் ஒட்டகம் படுத்துருந்துச்சு. அது வந்து யார் கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. ஒட்டகம் சொன்னாலே நான் கொடுக்கணும்னு ஓடிட்டேன். ஒட்டகத்தை வந்து நான் இவ்வளோ பெரிய ஒட்டகத்தை நேரில் பார்த்ததில்ல, குட்டி ஒட்டகம் பார்த்துருக்கேன் நான். அப்புறமா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒட்டகம் நானும் ஒரே கலர் பாருங்கள், மேட்சிங் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒட்டகம் ஏன் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, ஒட்டக ரைடு வந்து பகலில் இருக்குது. நைட்டு வந்து நாங்கள் போனதுனால ஒட்டக ரைடு கிடையாது. ஒட்டகத்து மேலே உட்காந்து நம்ம வந்து பயணம் பண்ணலாமா, கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே கொண்டு போய்ட்டு நம்மளை திருப்பி கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் பக்கத்தில் சேர் வச்சுருக்காங்க. அந்த சேர் மேலே ஏறி நம்ம ஒட்டகம் மேலே உட்காரலாமா, உட்காந்து அது கொண்டு போவோமா. ஆன்ட்டிக்கு ஒட்டகம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு டைலாக் வந்துச்சு. அந்த டைலாக் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஒட்டகம் மட்டும்தான்
முட்டைக்கறி போட்டு அது கடவுளை பார்த்து கும்பிடுமா. சரி ஜெபிக்குமா. ஓகே, அதோடைய டைலாக் சொல்லுங்க. பிஸ்லரி. மம்மி தண்ணி பொறுமை பொறுமை. அதுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா போதும். அது ஒரு பாட்டில் கொடுத்தா போதும். பிஸ்லரி ஒட்டர் தான் கேட்கும். அது அவங்க பேபி ஒட்டாவுடைய பேபி பிஸ்லரி தான் கேட்கும். கிட்ட போய் எடுங்கன்னா நீங்கள் ஒரு தைரியம். ஆண்டி ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்லரி விளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகம் வந்து தண்ணி கேட்கும். அதில் வந்து அந்த விளம்பரம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஆனால் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் போட்டுக்கடா அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே பார்த்து ரொம்ப ஆச்சு. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கமெண்ட்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராஜஸ்தான் ஊருக்கா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எத்தனையோ வகையான ஊருக்காங்க. இது வந்து அவங்க ஸ்பெஷலாகவே செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்காது. முக்கியமானது ஒன்று, நாங்கள் எப்போ போனாலும் ஊறுகாய் வாங்கிட்டு வருவோம். அதுமாதிரி ஆண்டியும் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் நான் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து நான் அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த வீடியோ ஆக்சுவலி ரெடியாக தான் இருக்குது. ஒரே விதமாக போட்டால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ ஓடி போயிடும். அதனால் வந்து கம்மி தான் போட்டிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணாங்க 2 பேருமே, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து. என்ன பண்ணாங்க தெரியுமா, டேஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட இவங்களே ஒரு 100 கிராம் காலி பண்ணியிருப்பாங்க பொழுது. ஏம்மா இதை கொஞ்சம் கொடுப்பா அது கொஞ்சம் கொடுப்பான்னு. ஆண்டியாவது பரவாயில்லைங்க, டேஸ்ட்டு வாங்கிட்டு ஊறுகாய் வாங்கிட்டு போவாங்க. இது குளோரியாக இருக்குது பாருங்க, வாங்கி தப்பி பார்த்துட்டு குச்சி கிளை போட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, ஊறுகாய் சூப்பராக இருக்குது, அட வாங்கத்தான் முடியல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஒரே 2-3 சாப்பிட்டு பார்த்தாங்க, போய் வாங்கிட்டாங்க. பாருங்க பார்த்தீங்களா, நான் போய் சொல்ல உண்மைதான் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டி அப்படியே கடிக்க போயிட்டாங்க. ஒரே இது குளோரி ஒரே சண்டை போடுது. நான் கஷ்டப்பட்டு வாங்கினா நீங்கள் தான் அப்படியே கடிச்சிருக்கேன், எனக்கு பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் குளோரி ஒரு நல்ல பொண்ணுங்க. ஏன் தெரியுமா, அதுக்கு மட்டும் பங்கு எடுத்துக்காது, எடுத்துச்சுன்னா எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துரும். அதில் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அது கிடச்சிச்சா அதை என்ன விடவே இல்லை. அவ்வளோதாங்க. நான் வந்து என்ன வாங்கினேன்னா அந்த மாங்காய் ஃப்ளேவரில் ஒன்று, அதுக்கப்புறமா புளிச்சிக்கீரை அதில் ஒன்று வாங்கினேன். 1/4 கிலோ 100 ரூபா. நீங்கள் 100 ரூபா கொண்டு போயிட்டு ஒரு 500 ரூபா கொண்டு போனீங்கன்னா ஒரு 5 ஃப்ளேவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆஜ்மலா அந்த மிட்டாய் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்பெல்லாம் போடலை. இந்த ஊறுகாய் ஷாப் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் ஒன்று தாங்க இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம காமெடி நடந்துச்சு. இந்த கவர்மெண்டில் செட்டெல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டோம். நடந்து வந்து நின்னா ரோடு, அதுக்கப்புறமா வெளியில் போகிறதுக்கு தான் வழி இருக்குது. நம்ம வந்து வண்டி வந்து வேறு இடத்துல விட்ருக்கோம். அப்புறமா அங்கே போலீஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டோம். இல்லை இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து வெளியில் போகிற வழின்னு சொன்னோடனே அப்படியே ரிட்டர்ன் வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் போடவே இல்லையாம்மா, நாங்கள் தான் காமெடியாக ஃபன் பண்ணியிருக்கிறோம். செம்ம காமெடி. அம்மா வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், சீக்கிரம் நடமா, இது உடஞ்சி கீழே விழுந்துடும், கூவாத்துக்குள்ளே விழுந்துருமோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போனேன் அம்மாவை. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். கூவம் ஆற்றுக்கு மேலே குளோரியா ஒரு டான்ஸ் ஆடுன்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டேங்க. அதுக்கு போட்ட ஆட்டம் தான் இது. ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கூவம் ஆற்று மேலே நிற்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷாப்பிங் வீடியோ வந்து போடுறோம், பாருங்கள். உங்களிடம் வந்து வீடியோ பெறுவது குளோரி டிராகன். பாய் பாய். பாய் பாய். கருமத்தை வச்சு பேசுறீங்களா ரொம்ப சிரிக்கிறல, செத்துருவல. நெஞ்சு வலி வந்துருப்பியா? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை